அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த மழைக்காலத்தில் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் பொதுவாக கீழ்வழியில் நம்ம எதுவும் தண்ணி கொடுக்க முடியாது, அப்படி தானேங்க? நிறைய மழை பெஞ்சிட்டே இருக்கும், கீழே தண்ணி கொடுக்க முடியாது. ஆனால் என் செடி ஃபுல்லாக மஞ்சளாக மாறி இருக்குது. பார்க்க என்ன சொல்கிறது, தெளிவான பச்சை இல்லை, பூக்கள் சரியாக வரல, காய்கள் சரியாக வரமாட்டேங்குது, ஒரு இயல்பா இல்லை என் பயிர் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு பட்டா, மாதம் 4 முறை ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள்கள், மொத்தம் 10 லிட்டரு அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டோம்னா, இந்த சூடோமோனாஸ்னு ஒரு பவுடர் இருக்கும், அது ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். பவுடராக போட்டுக்கலாம், திரவம் வேண்டாம், பவுடராக போட்டுக்கோங்க. ஒருவேளை திரவமாக தான் இருக்குது அப்படின்னா 100 மில்லி போட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த முட்டை ஓடு இருக்கு இல்லைங்களா, அந்த முட்டை ஓடை நல்லா காய வச்சுக்கிட்டிங்கன்னா, தூளாக்கிக்கிட்டிங்கன்னா, ஒரு 10 லிட்டருக்கு ஒரு 5 ஸ்பூனு போட்டு ஊற வைக்கலாம். இந்த பூண்டு தோல் இருக்கு இல்லைங்களா, பூண்டு தோல் எவ்வளோ கிடைக்குதோ அது உள்ளே போட்டுக்கலாம். வெங்காயத்தோட தோல் அது போட்டுக்கலாம் 10 லிட்டருக்கு. அது கூட பஞ்சகாவியா அல்லது ஈயம் கரைசல் அல்லது மீனமிலம் அல்லது பழ கரைசல் என்ன இருக்கோ 200 மில்லி கலந்துக்கலாம். ரொம்பவும் முக்கியமாக சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இருக்கும், சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. 10 லிட்டருக்கு 200 கிராம் கலந்துக்கலாம். இந்த அமைப்பை உங்களுடைய எல்லா பயிர்கள் மேலேயும் தெளிக்கலாம். தரைவழி நிறைய தண்ணி நிற்கிறப்ப, மழை நிறைய பெய்கிறப்ப வேர்லேருந்து சத்து எடுக்காது பயிர், அது மூச்சு விட முடியாமல் இருக்கும், அப்போ எடுக்காது. இலையிலிருந்து தான் எடுக்கும். அப்போ நம்ம தெளிக்கிறப்ப தான் இலை நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஒன்று முட்டை பவுடர் கொடுக்குறப்ப அல்லது சூடோமோனாஸ் பவுடராக கொடுக்குறப்ப அந்த கால்சியம் பவுடர் ஒவ்வொரு இலையோட திடனை அதிகரிக்கும். அது கூட நான் சொல்கிற இந்த ஹியூமிக் பவுடரை சேர்த்திங்கன்னா சிலிக்கான்னு இன்னொரு கோட்டிங் வந்துடும், அது இன்னும் திடமாக வந்துடும். சோலு பாருங்கிற போரான் பவுடரை கொடுக்குறப்ப இன்னும் திடமாக வந்துடும். அப்போ எந்த பூச்சி கடிக்காது, நோய் வராது, காய்கள் உருண்டு வரும், பூக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். வேரில் எந்த விதமான சத்துக்கள் மழை பெஞ்சு அதோட சத்துக்கள் பூமிக்குள்ளே போனாலும் இந்த இலைகள் மூலமாக அது தெளிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த பொருள்களை முன்கூட்டியே வாங்கி கையில் வைங்க, அதை கொடுங்க. என்னென்ன பொருள் வாங்கணும்? சூடோமோனாஸுங்கிற பவுடர் வாங்கணும், சோலு பாருங்கிற பவுடர் வாங்கணும். இல்லை என் வீட்டுக்கு பக்கத்தில் எருக்கு இலை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு வாளி தண்ணியில் ஒரு 5 குச்சியை எடுத்துகிட்டு உடச்சி குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு ஊற வைங்க. அந்த தண்ணியை 2 டம்ளர் அதில் ஊற்றி, என்ன கொடுக்குறீங்களோ தரையில் கொடுக்குறதுலையும் ஒரு 2 டம்ளர் ஊற்றிக்கலாம், அல்லது ஒரு செம்பு ஊற்றிக்கலாம், அல்லது ஒரு 1 லிட்டருக்கு 200 மில்லி இருக்கிற மாதிரி இந்த தண்ணியை கலந்துக்கலாம். கலந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு இந்த மழை காலத்தில், அடுத்து வரக்கூடிய பனிக்காலத்தில் மிகச்சிறந்த பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை சொல்லும்போது இன்னொரு முக்கியமான சொல்கிறேங்க, தரையில் கொடுக்குறப்பையோ தெளிக்கிறப்பையோ முடிஞ்ச வரையிலும் சுடுதண்ணி பயன்படுத்துங்க. தண்ணீரை நம்ம குளிக்கிறப்ப எப்படி சுடுதண்ணி போடுறோமோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை சுட வச்சு இந்த 10 லிட்டரோட கலந்துக்கங்க. அப்போ கையில் வச்சா ஒரு வெதுன்னு ஒரு சூடு இருக்கணும், வெதுன்னு சூடு இருக்கணும். ரொம்பவும் கொதிக்கிற சூடெல்லாம் இல்லைங்க, வெதுன்னு சூடு வச்சு இந்த பொருள்களை கலந்து இலை மேலே தெளித்தாலோ, இந்த வெதுங்கிற சூட்டில் தரையில் ஊற்றுனாலோ நீங்கள் சொன்னது நடக்கும், கேட்கும். நீங்கள் பச்சை தண்ணியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கேட்காது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.